ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சம் ஸ்டாண்டர்ட் போலார் ஃபார்ம்ஸ் சில நம்பருக்கான போலார் ஃபார்ம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ போலார் ஃபார்ம் அப்படின்னு என்ன ஏற்கனவே நம்ம படிச்சது லெட் z ஈக்குவல் டு r இன்டு காஸ் தீட்டா பிளஸ் i sin தீட்டா. இதுல சில நம்பர் மட்டும் இப்போ 1 -1 i - i இந்த நம்பருக்கெல்லாம் சீக்கிரமா ஈஸியா எப்படி போலார் ஃபார்ம் எழுதுறது அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ போலார் ஃபார்ம் அப்படின்னாவே அது r அண்ட் தீட்டா இந்த ரெண்டு டேர்ம்லையும் வருது. ஸோ r இன்டு காஸ் தீட்டா பிளஸ் i sin தீட்டா தான் உங்களுக்கு போலார் ஃபார்ம். இந்த r அப்படிங்கிறது என்னன்னா இந்த கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ. அஃப்கோர்ஸ் 1 -1 i அப்படின்னாலும் இது ஒரு i தான், மைனஸ் i அப்படின்னாலும் இது ஒரு i தான். ஸோ இது எல்லாத்துக்கும் மாடுலஸ் வேல்யூ பொறுத்தளவுக்கு 1 1 1 தான் வரப்போகுது. ஸோ அதனால இந்த ஆறுங்கிறது 1. ஸோ அந்த 1 இன்ட்டு நம்ம எழுதணுங்கிறது நெசசிட்டி இல்லை. ரைட், அடுத்தது என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த தீட்டா, அப்போ இந்த ஒன்றுங்கிற நம்பருக்கான போலார் ஃபார்ம் நம்ம இப்போ பார்க்க போறோம். மாடுலஸ் வந்து 1. ஓகே, அப்போ இந்த 1 தான் நம்ம இப்போ இங்கே வரணும். அப்போ இந்த காஸ் தீட்டா பிளஸ் i sin தீட்டால இப்போ இந்த தீட்டாவுக்கு என்ன போட்டா, அப்போ காசுக்கு என்ன டிகிரி போட்டா உங்களுக்கு இந்த 1 வருதுன்னு பார்க்கணும். இந்த சேம் சைன் இங்கே என்ன போடுறீங்களோ அதே டிகிரி இங்கே நம்ம போடணும். இப்போ பாருங்க, காசுல எந்த டிகிரிக்கு 1 வரும்? காஸ் 0 டிகிரி 1. அப்போ இங்கே 0 போட்டுக்கலாம். அதே இங்கேயும் 0 போடணும். இங்கே என்ன தீட்டா இருக்கோ அதே தீட்டா தான் நம்ம போட போறோம். அப்போ இங்கே நான் 0 டிகிரி ஏன் கொடுத்தேன்? பிகாஸ் காஸ் 0 1. ஓகே சார், இப்போ 1 வந்துருச்சு, ஆனா இங்க எந்த வேலையுமே வரக்கூடாது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த 0 இங்கே கொடுத்தீங்கன்னா அதே 0 இங்கே கொடுக்கும்போது என்ன ஆயிருதுங்க? sin 0 0 ஆயிருது. i into 0 டோட்டலா 0 ஆயிருது. அப்போ என்ன ஆயிருச்சு? மாடுலஸ் வேல்யூ எப்பவுமே 1 தான், அது தேவையில்லை. காஸ் எழுதிக்கலாம். ஸோ காசோட எந்த டிகிரிக்கு 1 வருது? காஸ் 0 1. அப்போ காஸ் 0 போட்டுங்க. பிளஸ் த சேம் டைம் இந்த டைமே இருக்கக்கூடாது. ஸோ இது 0 ஆனதான் இது 1ஆவே இருக்கும். அப்போ என்ன டிகிரி கொடுத்தோம்? 0 இங்கே 0 கொடுத்துருங்க. அப்போ i sin 0. அப்போ காஸ் 0 பிளஸ் i sin 0ங்கிறது 1ஓட போலார் ஃபார்ம். ரைட், அடுத்தது -1. இப்போ -1க்கு போலார் ஃபார்ம் வேணும்னா என்ன பண்ணலாம்? இந்த சேம் காசுல என்ன டிகிரிக்கு இது -1 வரும்னு பாருங்க. எஸ், ஸோ காஸ் பை, காஸ் 180 டிகிரி வந்து பை. ஓகே, அப்போ காஸ் பை எழுதிக்கலாம். த சேம் டைம் இந்த இடத்துல என்ன ஆகணும்? ஏன்னா இங்க ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ஐங்கிற இடம் டோட்டலாகவே அது வேனிஷ் ஆகணும், 0 ஆகணும். எஸ், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பையன் எடுத்தீங்கன்னா சைன் பையோட வேல்யூ என்ன? 0. அப்போ என்ன இருக்குங்க? காஸ் பை பிளஸ் i sin பைன்னு போடும்போது இந்த ஆன்சர் -1 அண்ட் சைன் பை வந்து டோட்டலா 0 ஆயிடும். எஸ், அடுத்தது i. ஸோ இப்போ ஐனா நல்லா கவனிங்க, இந்த ஐங்கிறது இங்க இமேஜினரி பார்ட். அப்போ காஸ் 0 ஆயிடணும், இந்த இடம் உங்களுக்கு வேல்யூவா வரணும். அப்போ ஐ நம்ம போட்டாச்சு, அப்ப காசு இந்த இடம் 0 ஆகணும். அப்ப காசுல எந்த டிகிரி 0 வரும்? π/2 உங்களுக்கு 0 வரும். இந்த சேம் இந்த இடத்துல அதே டிகிரி தான் போடணும். இப்ப sin π/2 என்னவா வந்தா இது கரெக்ட்? இந்த இடம் 1 வரணும். எஸ், sin π/2 sin 90 டிகிரி என்ன? 1. அப்ப எழுதிக்கலாம் cos π/2 plus i sin π/2. ஓகே, சோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க -i. இப்போ இந்த π/2 அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணலாம். அப்போ cos π/2 நமக்கு என்ன ஆயிரணும்? 0 ஆயிரணும். ஏன்னா ரியல் பார்ட் இங்க 0 ஆயிரணும். த சேம் டைம் என்ன ஆயிரணும்? இந்த பிளஸ் ஐக்கு பதிலா நமக்கு மைனஸ் சைன் இருக்கு. அப்ப மைனஸ் சைன் என்ன பண்ணிக்கலாம்? இந்த சேம் cos π/2 போடுங்க. இந்த ஆக்சுவலி இது ஜெனரலா நான் எழுதுறேன். இந்த இடத்துல நீங்க மைனஸ் போடும்போது இது -i ஈக்குவல் ஆயிரும். அப்ப -i sin π/2. எஸ், சோ அப்ப -i யோட போலார் ஃபார்ம் என்ன? cos π/2 - i sin π/2. அண்ட் ஒரு நிமிஷம், இப்போ பாத்தீங்கன்னா இதே இந்த -iக்கு வேற ஒரு ஃபார்முலாவும் போடலாம். அது என்னன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து cos θ plus i sin θ. சோ காசோட எந்த டிகிரிக்கு 0 வரும், ஆனா அதே சைனோட எந்த டிகிரிக்கு -1 வரும் பாருங்க. அப்போ sin 3/2 ஒன்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ sin 3/2 என்ன? -1. எஸ், அப்ப cos 3/2 அது 0 ஆயிரும். பிளஸ் i sin 3/2 போடும்போது அது என்ன வருதுங்க? sin 3/2 வந்து -1. i into -1 -1. அப்ப -sin வந்துரும்.